அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது பாதிபியன் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கையுடன். செய்தி ஆசிரியர் ரம்லா ஷியாம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஷம்ரா ஜிஃப்ரி. விரிவான செய்திகளுக்குள் நுழையும் முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். கோலாகலமாக நடைபெற்று முடிந்த நவீன கணனி ஆய்வு கூட திறப்பு விழா. பாடசாலையின் பிரதான மண்டபத்தின் கட்டுமான பணிகள் ஆரம்பம். மிகச் சிறப்பாக நடைபெற்று முடிந்த மாணவ தலைவர்களுக்கான சின்னம் அணிவிக்கும் நிகழ்வு. தொடர்வன விரிவான செய்திகள். எமது பாடசாலை மாணவர்களின் நீண்ட கால குறைபாடாகவும் பெரும் தேவையாகவும் இருந்த நவீன கணனி ஆய்வு கூடம் ஒன்று மாணவர்களின் கல்வி நலன் கருதி கத்தார் பழைய மாணவர் சங்கத்தினால் சுமார் 40 லட்சம் ரூபாய் செலவில் நவீன கற்றல் சாதனங்களுடன் முழுமையாக நிர்மாணிக்கப்பட்டு நேற்று முன்தினம், அதாவது 2026 ஜூன் மாதம் 3ஆம் திகதி புதன்கிழமை காலை 8:30 மணிக்கு எமது பாடசாலை வளாகத்தில் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவனல்லை வலய தகவல் தொழில்நுட்ப பிரிவு உதவி கல்வி பணிப்பாளர் திரு YWML விமலரத்ன அவர்கள் பிரதம அதிதியாகவும், கத்தார்வால் பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் திரு MSM ராஃபி அவர்கள் கௌரவ அதிதியாகவும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். டித்வா புயலினால் சிதைவடைந்த எமது பாடசாலையின் பிரதான மண்டபத்தை புனர் நிர்மாணம் செய்வதற்கான கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். பாடசாலையின் 2026ஆம் ஆண்டின் புதிய மாணவ தலைவர்களுக்கான சின்னம் அணிவிக்கும் நிகழ்வு நேற்று ஜூன் மாதம் 4ஆம் திகதி காலை 9 மணி அளவில் பாடசாலை வளாகத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் கோட்டமட்ட கல்வி பணிப்பாளர் திருமதி நிரோஷா பெர்னாண்டோ அவர்கள் பிரதம அதிதியாகவும், தமிழ் பிரிவிற்கான உதவி கல்வி பணிப்பாளர் திருமதி MRF ரிஃப்னா அவர்கள் விசேட அதிதியாகவும் கலந்து சிறப்பித்தமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இத்துடன் பாதிபியன் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் எமது செய்தி அறிக்கையை எதிர்பாருங்கள்.